தொடர் மழை காரணமாக சென்னையில் உள்ள அரசு மதரசா மேல்நிலை பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் அளிக்க காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து அவரிடம் கேட்கலாம். பிரசாத், பள்ளி கட்டடம் எப்போது இடிந்து விழுந்தது? அதனால் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா? சென்னை அண்ணா சாலையில் ரொம்ப பழமையான ஒரு ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு மதராசா ஆசாம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி. இந்த பள்ளியில் ஒரு 200 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த 200 மாணவர்களுமே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டடம் இருக்கு இல்லையா, இந்த கட்டடம் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளரோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த பள்ளியில் தான் இந்த கட்டடமும் இருக்குது. இது கிட்டத்தட்ட வந்து 1848 ஆற்காடு நவாப் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கட்டடம். பள்ளிவாசலுக்குன்னு இருந்த இந்த கட்டடத்தை வந்து 1920க்கு மேலே வந்து இது அரசுடைமையாக்கப்பட்டது. இந்த அரசுடைமையாக்கப்பட்ட இந்த கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ வந்து இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 5 ஏக்கர் பரப்பளவு இருக்குது. சென்னையில் வந்து காகிதமில்ல பெண்கள் கல்லூரி இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் சுவர் தான் இருக்குது இந்த ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் இடையில. சென்னையை பொறுத்தளவில் இந்த பழமையான ஒரு பழமையான பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த அரசு மதராசா ஆசாம் மேல்நிலை பள்ளிங்கிறது ரொம்ப பழமையான கட்டணம்னு சொல்லியிருந்தோம். இப்போ மாணவர்கள் யாருமே வந்து ஸ்கூலுக்கு வராததுனால, அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த கட்டடம் வந்து நேற்று நைட்டு வந்து இடிஞ்சு விழுந்ததா சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில மாணவர்கள் யாருமே இல்லாததுனால தொடர்ந்து வந்து இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுனால யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கட்டடம்னு சொல்லப்படுது. எந்த காலத்திலிருந்து இந்த கட்டடம் இருக்குது? இப்போ எப்படி இழுந்து விழுந்தது? இது நவாப் ஆசம் ஜா வந்து அவருடைய அரண்மனை. இது வந்து படிப்புக்காக பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு ஸ்கூலில் கவர்மெண்ட் என்டர் பண்ணாங்க 1848 அங்கேருந்து இந்த பள்ளிவாசல் வந்து இந்த பள்ளி வந்து மைனாரிட்டி முஸ்லீம், உருது, அரபி, பர்சியனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த கட்டடம் எப்போ இடிஞ்சு விழுந்தது? லாஸ்ட்டு 5 இயர்ஸ் ஆகும். 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு விழுந்தது. அப்போ எல்லோரும் கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தாங்க. பின்னையும் இப்போது விடிய காலையில் 7:30 மணிக்கு ஒரு சைடு ஃபுல்லாகவே சரிஞ்சிருச்சு. அதால் ஒரு 6-7 மணி இருக்கும். 7 மணி நேரத்தில் காலைல எரிஞ்சு விழுந்துருச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து இடிஞ்சு விழுந்ததுனால மிகப்பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் அரசாங்க சைடில் தமிழக அரசு சார்பாக சென்னை மாவட்ட சிஇஓ அனிதா அவர்கள் இன்று காலையில் வந்து பார்வையிட்டாங்க. தொடர்ந்து வந்து அரசுக்கும் தகவல் சொல்லியிருக்கதாகவும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களோட கண்ட்ரோலில் இந்த பில்டிங் இருக்கிறதுனால அவங்களுக்கும் தகவல் சொல்லியிருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து சில ஆக்கிரமிப்புகள் விஷயங்களும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதா இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட பல ஆசிரியர்கள் நமக்கு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் கவர்மெண்ட் சைடில் வந்து தகவல் கொடுத்ததா சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த மாதிரி பள்ளி கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் படிக்க. தகவல்களுக்கு நன்றி.